இந்த பிரசங்கத்தின் ஆரம்பமாக 3 யோவான் 2ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். 3 யோவான் 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த பூமியிலே வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு போதுமே என்பது மட்டுமல்லாமல் இயேசுவோடு கூட இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் சபை என்ன பண்ணுச்சு, இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மற்றதெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டது சபையானது. ஆனால் அவங்களுக்கு புரியல, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிங்க புரியாமல் போயிட்டாங்க. அதனால தான் நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த நாட்கள்லாம் ஒரு கூட்டத்தார் இயேசு போதும் இயேசு போதுங்க, இயேசு மட்டும் போதுங்க, இயேசு மட்டும் போதுங்க, மற்ற எதுவுமே வேண்டாம் என்ற அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் எண்ணத்தில் கிறிஸ்தவ உலகமானது வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன விஷயம்னா, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் எல்லாம் இருக்கிறது. எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வெற்றியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல பாசிட்டிவ் சக்தி எல்லாமே பார்த்திங்கன்னா இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்குது. ஆகவே இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு அவரோடு கூட எல்லா நன்மைகளும் அவரோடு தான் இருக்கிறது. அப்போ இயேசு போதுமேன்னா இயேசு மட்டும் இல்லைங்க, இயேசுவோடு கூட எல்லா நன்மைகளும் நமக்கு போதும், சொந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த பூமியிலே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நம் சம்பூர்ணத்தில் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காரியம் என்னன்னா, எப்படி வாழ்ந்தால் என்ன பிரதர், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுங்க. எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசையாக தான் இருக்குது. எப்படியாவது பரலோகத்துக்கு, எப்படி வாழ்ந்தால் என்னங்க, எப்படியோ பரலோகத்துக்கு போயிடணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போய் அடைஞ்சிடணும். அது மட்டும்தான் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. தப்பு கிடையாது, நிச்சயமாக எப்படியாவது, அதாவது வேத புத்தகம் போதிக்கிறது என்னென்னா எப்படியாவது வாழ்ந்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வேதம் போதிக்கவில்லை. எப்படி வாழ்ந்தால் என்ன, எப்படியோ பரலோகத்துக்கு போயிடணுன்ற கருத்தை வேதம் போதிக்கலை. வேதம் இப்படி தான் வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்குது. ஆகவே எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி வாழ்ந்தால் என்ன, அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு வேதம் இப்படி தான் வாழ வேண்டும் என்று போதிக்கிறதுனால அப்போ வேதத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம அந்த வழிமுறைகளில் வாழும்போது நிச்சயமாகவே வெற்றிகரமாக ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஆமென். தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்வை வாழ்வோம். ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த பூமியில் நம்முடைய எல்லா விதமான வியாதி, தரித்திரம், பாவம், சாபம் எல்லாவற்றையும் முறியடித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் இனி சாபம் இல்லை, இனிமேல் அவர்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் கிடையாது, வியாதி கிடையாது, அவர்கள் நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா தீமைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு அவரிடம் இருந்த எல்லா நன்மைகளையும் நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய எல்லா தீமை, பைபிள் படி நம்முடைய வியாதி, நம்முடைய பாவம், நம்முடைய தரித்திரம், நம்முடைய சாபம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்டது. அதோடு மற்றும் வேதம் நின்று விடவில்லை. அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு அவருடைய அனைத்து நன்மைகளும் நம் மீது வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். எதற்காக? இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கல்வாரி சிலுவையிலே செய்திருக்கிறார். நாம் நன்மையை அனுபவிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவை வீணாய் போய்விடும். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தாரோ அது அர்த்தமற்றதாக போய்விடும். ஆகவேதான் இயேசு போதுமே என்பது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து போதும் என்பது மட்டுமல்ல, அவரோடு கூட எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். படிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போம், மற்றவர்கள் கேட்போம். ஒருவர் படிப்போம், மற்றவர்கள் கேட்போம். 3:13 பிரசங்கின் புஸ்தகம் 3:13. மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். அழகா சொல்லப்பட்டிருக்குது.
சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது. சொல்லுங்க, அனுபவிப்பது. கெட்ட வார்த்தை கிடையாது. அனுபவி, ராஜா அனுபவினாலே இதெல்லாம் உலக வார்த்தை தானே. எப்படி புல்பிட்டில் இருந்து அனுபவி என்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு? எங்கள் பைபிள் வார்த்தை. நம்ம வார்த்தையெல்லாம் நீங்கள் உலகத்தான் எடுத்துக்கிட்டான் பாருங்க. அவன் இந்த வார்த்தையை வேற மாதிரி திரித்து தப்பாலாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகின்றது மனுஷர் யாவரும், அதில் நீங்களும் நானும் இருக்கிறோம், புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம் என்ற ஒரு வார்த்தைக்கு தமிழ் ஆங்கில பதிப்பிலே கிஃப்ட் ஆஃப் காட். சொல்லுங்க, கிஃப்ட் ஆஃப் காட். தேவனுடைய அனுக்கிரகம், கிஃப்ட் ஆஃப் காட். அதாவது கிஃப்ட் என்று சொன்னாலே ஈவு. எப்போதுமே கிஃப்ட்டுக்கு நீங்கள் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாராவது ஒருவர் அதுக்காக செலவு பண்ணி தான் வாங்கிட்டு நமக்கு கொடுப்பார்கள். கிஃப்ட் ஆஃப் காட். அப்போ எல்லா ஈவு தேவனுடைய ஈவு. தேவன் இலவசமாக அவருடைய ஈவுகள் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். அதன் விளைவாக தான் மனிதன் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது சொல்லப்போனால் எல்லா மனிதர் யாவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு சிலர் மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தில் ஒரு சிலர் மட்டுமல்ல, எல்லாருமே மனுஷர் யாவரும். சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மனிதர்களே நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. அப்போ உலகத்தில் இருக்கிற மக்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகி நாம் அதைவிட அதிக நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதும் கர்த்தருடைய அதிக விருப்பமாக இருக்கிறது. அதுதான் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும். புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய சிறந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது என்னுடையது என்று நாம் உரிமை பாராட்டி அவைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் படிக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் சிறந்தது வருதோ அது என்னுடையது. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தேவனுடைய அனுக்கிரகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பும்போது எனக்கு எல்லாரை போல கிடையாது. ஐ எம் எ ஸ்பெஷல் மேன். நான் விசேஷித்தவன். பைபிளில் போடப்பட்டிருக்குது, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நம்ம ஒரு ஸ்பெஷல் மக்கள், விசேஷமான ஒரு ஆட்கள். ஆகவே அதைவிட அதிகமான நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை படிப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிப்போம். பிரசங்கி 5:18 படிங்க பார்க்கலாம். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. கர்த்தர் சொல்றாரு, உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கிலே தன் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும், சொல்லுங்க, அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே. கர்த்தர் சொல்றாரு, நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. நான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, அனுபவியா, இதெல்லாம் நமக்குரியது கிடையாது பிரதர், இதெல்லாம் உலகத்தானுக்குரியது. அதாவது பைபிளில் சொல்லப்படுற நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் எடுத்து இதெல்லாம் நமக்கு இல்லைங்க, இதெல்லாம் அவனுக்கு, இது இவனுக்கு. அநேக ஊழியக்காரங்க இப்படி தான் பிரித்து இது அவங்க இதுக்கு தான் இந்த அனுபவி. அது தமிழில் அனுபவின்னு வருதா, அதனால் நம்ம வேற மாதிரி எடுத்துடுறோம் கெட்ட வார்த்தைன்னு. ஆங்கிலத்தில் அனுபவின்ற வார்த்தை என்ன சொல்லுவீங்க? என்ஜாய். சொல்லுங்க, என்ஜாய். சொல்லுங்க, என்ஜாய். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை, சொல்கிறதுக்கே நல்லா இருக்குது, சொல்லும் போதே என்ஜாயாக இருக்குது. என்ஜாய். அந்த ஊழியக்காரரை என்ஜாய்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு தப்பு. அதாவது என்ஜாய்னாலே அது நமக்குரியது கிடையாதுங்க, அதெல்லாம் உலகத்தான் தானே. இந்த என்ஜாய் என்ற ஒரு வார்த்தையை அவன் தானே பயன்படுத்தணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
இந்த என்ஜாய்னாலே இந்த சினிமா, சீட்டு, சிகரெட்டு, மற்ற எல்லா கெட்ட பழக்கங்கள், இதுதான் அனுபவின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. உலகம் அதுதான் சொல்லுது. பாருங்க, ஒரு முறை கேள்விப்பட்டோம் பாருங்க, ஒரு ஒயின் ஷாப்புக்கு பேர் என்ஜாய் ஒயின்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. என்ஜாய் ஒயின். அவங்க கூட பாருங்க, ஒயின் ஷாப்புக்கு பேர் என்ஜாய். ஏன்னா அங்கே அது போட்டாலும் என்ஜாய், அப்படியே அனுபவி ராஜா அனுபவின்ற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது கவனமாக கேளுங்க, இந்த என்ஜாய், இந்த அனுபவி என்ற ஒரு வார்த்தையை உலகத்தான் எடுத்து அவன் யூஸ் பண்ணுறதுனால கிறிஸ்துவ என்ன சொல்லிடுச்சுன்னா, அது நமக்குரிய ஒரு வார்த்தை கிடையாது பிரதர், அதெல்லாம் உலகத்தானுக்குரியது அனுபவி. அதுதான் படித்து காமிச்சேன். நாம் அனுபவிப்பதற்கு இந்த இடத்துலையும் பார்க்குறோம், நான் சூரியனுக்கிலே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. திரும்ப சொல்கிறேன், என்ஜாய் சொல்லுங்க, அனுபவி. கெட்ட வார்த்தை கிடையாது. உலகம் கெட்ட வார்த்தை, அது கெட்டதெல்லாம் அனுபவிச்சதுனால இது கெட்டதுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனால் வேதம் கெட்டதுக்கு பயன்படுத்தவில்லை, நல்லதுக்கு பயன்படுத்துகின்றது. உலகம் தவறான காரியத்துக்கு என்ஜாய் சொன்னிச்சு, ஆனால் வேதம் தவறான காரியத்து கிடையாது, நல்லதுக்கு நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஆகவே தான் பாருங்கள், உலகத்தில் இந்த என்ஜாய் என்ற ஒரு வார்த்தை உலக பிரகாரமாக பயன்படுத்துகிற மக்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பான காரியத்தில் விழுந்து மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். தப்பான என்ஜாயில், தப்பான அனுபவிக்கிற காரியத்தை அனுபவிப்பதை தப்பாக பயன்படுத்தி கொண்டு தப்பான காரியத்துக்கெல்லாம் அவர் உள்ளே போய் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் நம்மை மீட்டு விட்டார். நம்ம இனிமேல் இந்த அடிமைத்தனத்திலிருந்து போய் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் போடப்பட்டு நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. பக்கத்தில் சொல்லுங்கள், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பயப்படாதீங்க. என்ஜாய் நமக்குரியது. என்ஜாய் உலகத்தை தப்பான காரியம் பயன்படுத்துறதுக்காக என்ஜாய் என்ற ஒரு காரியத்தை அவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் அது எனக்குரியது, உங்களுக்குரியது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள் இந்த பூமியில் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நியாயமான காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். படிப்போம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் போய்க்குங்க, 17ஆம் வசனம் படிப்போம். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 2 வசனம் காமிச்சேன். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல பிரசங்கியார், வசனத்தை தெளிவாக போதிக்கக்கூடியவர். கமாலியின் பாதத்தில் கீழே உட்காந்து அந்த யூனிவர்சிட்டியில் பைபிள் காலத்தில் நான் படித்து முடித்தேன் நம்ம ஆள் பவுல். அவர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் கவனிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். சரி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லைனை படிப்போம். நாம் அனுபவிக்கிறதற்கும் சகலவித நன்மைகளிலும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். புதிய ஏற்பாட்டில் பவுல் கொஞ்சம் அழுத்தம் திருத்தம் நிறுத்தி நிதானமா தெளிவா புத்தியா அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நாம் அனுபவிக்கிறதற்கு, யாரு பாஸ்டர் பவுலுடைய சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித என்றால் அதில் எவ்ரிதிங், ஆல், எல்லாமே அடக்கப்பட்டு சகலவித நன்மைகளையும், நன்மை மட்டும் இல்லை, எல்லாம் பன்மையில் போடப்பட்டிருக்குது. நன்மை என்று மட்டும் கிடையாது, நன்மைகளையும். புரியுதுங்களா? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. சபை எப்படி அழகாக திருப்புறாரு பாருங்க. ஒரு காலத்தில் சபையில் தரித்திரம் இந்த அனுபவி என்று சொன்னாலே கெட்ட வார்த்தை. என்னங்க சபையில் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறீங்க, அனுபவின்னு சொல்கிறீங்க, தப்பான ஒரு வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்போது பாஸ்டர் பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளின் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற, செத்து போனவர் கிடையாது, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். புரிஞ்சுச்சிங்களா? எல்லாரும் சொல்லுங்கள். நான் சொல்லுங்க. நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக எனக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள என் தேவன். திரும்ப சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு
சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக எனக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள என் தேவன். ஆமென். புரிஞ்சுங்களா? இங்கே கொண்டு போய் கண்ணை வைக்கணும். சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய், அது கூட பார்த்தீங்கன்னா குறைவா இல்லை, சம்பூர்ணமாய். சம்பூர்ணம் என்று சொன்னாலே மச் மோர் தென் எனஃப், போதுமானதற்கும் அதிகம், உபரி, குறையாத என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. அப்போ தேவனுடைய மக்கள் இந்த உலகத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வாழ்வது தேவனுடைய சித்தமும் நோக்கமும் விருப்பமுமாக இருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகதான் நன்மைகளை எதிர்பாருங்கள். நன்மைகளை எதிர்பார்க்க. ஏன் நன்மையை எதிர்பார்க்க சொல்கிறோம்னா, தேவன் விரும்புகிறார் நம்ம அனுபவிக்கணும். இந்த பூமியிலே பழைய ஏற்பாட்டிலையும் பிரசங்கி சொல்கிறார் நாம் அனுபவிப்பதற்கு, புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் சொல்கிறார் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு போவோம், 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிப்போம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும். எப்படி அனுபவிக்கணுமா? நீங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். அந்த என்ஜாய் எப்படி என்ஜாய் பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில், ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. கவனிச்சிங்களா? நாம் எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் அடைத்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? சாப்பாட்டு விஷயத்தில் பிரச்சனை, சர்ச்சில் இது அதுன்னு சொல்லி பிரச்சனை வந்துருச்சு. பவுல் சொல்கிறாரு எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவின்றார். ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த தேவன் ஸ்தோத்திரத்தோடு நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், தேவன் நமக்கு எல்லா நன்மைகளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவ்வளவு நன்மைகளும் நம்ம எப்படி அனுபவிக்கணும்? ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கணும், தேங்க்ஸ் சொல்லி அனுபவிக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு துதி, அவருக்கு மகிமையை செலுத்தி நாம் அவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக நல்ல போஜனத்தை, இன்னும் சொல்ல போனால் நன்றாக தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். நல்ல உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ பசிக்கு ஏதோ கஞ்ச கூட குடிச்சிட்டு போகலாம் அப்படி கிடையாது. இல்லைப்பா, சாப்பிட்றதுலையும் நீ பெஸ்ட்டாக சாப்பிடணும், சாப்பிட்றதுலையும் நீ அனுபவிக்கணும். ஆகவே தான் நீ சாப்பாட்டை நான் அனுபவிக்கணுன்றது தான் நாக்கையே உனக்கு கொடுத்துருக்குறேன். ஹலோ, நாக்கில் சில இதெல்லாம் வச்சாலே அப்படியே செம்ம டேஸ்ட், அப்படியே அவ்வளோ பிரமாதம், எவ்வளோ சூப்பராக இருக்குது சார். கொஞ்சம் உள்ளே போயிட்டாலே சில மட்டன் பீஸு, சில சிக்கன், சில ஃப்ரெஷ்ஷு ஃப்ரை பண்ணதெல்லாம் சாப்பிட்டா, பிரியாணி எடுத்துக்கங்க, எவ்வளோ விதமான பிரியாணி இருக்குது. இன்றைக்கெல்லாம் பிரியாணிக்கு வேணான்னு சொல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு எவ்வளோ ருசி. இந்த கையில் மசாலாம் அரைச்சி இந்த கோழி குழம்பு வச்சாங்க, நாட்டுக்கோழி குழம்பு வச்சாங்கன்னா பாப்பா அதில் ருசியே தனி. சில இடத்துல மீன் குழம்புலாம் சாப்பிட்டா என்ன பிரமாதமாக இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் 2 பீஸ், இன்னும் கொஞ்சம் வழக்கமாக ஒரு பிளேட் சாப்பிட இன்னும் 2 பிளேட் சாப்பிடும் போல் தோணுது வந்து சில இடத்துலலாம் வந்து. அவ்வளோ பிரமாதமான. நம்ம என்ன பண்ணுறோம்? இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். இல்லை வேணான்னு சொன்னால் அப்புறம் கருத்தை நாக்கையே வச்சிருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாக்கு கட் பண்ணி அப்படியே புல்க்கு இந்த வாயை திறந்து இந்த சந்தைக்கெல்லாம் அந்த ஆடு கோழிலாம் கொண்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, அது வாயை திறந்து அப்படியே அழுத்து பாவம். சில இடத்துல சில கோழி திறந்து வாயில் போடுவான் பாருங்கள், எனக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த பிரபாத்து பக்கம்லாம் கோழி விற்க அந்த இடத்துல போய் போனீங்கன்னா உள்ளே வச்சு அழுத்துவாங்க பாருங்க. வா, கர்த்தர் நாக்கை கொடுத்துருக்கிறார். எதுக்கு நாக்கு கொடுத்துருக்கிறார்? ஒவ்வொரு ருசியும் ருசித்து சாப்பிடணும். லபக்குன்னு முழுங்குறது இல்லை. சில பேர்லாம் பாருங்கள், அப்படியே சாப்பிட்ற அப்படியே எடுத்து அப்படியே லபக்குன்னு முழுங்கிறது. இல்லைப்பா, சாப்பிட்டு முடிச்சுட்டேன், அவ்வளோதான், ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கா இல்லையா? ருசித்து சாப்பிட்றதுக்காக தான் கர்த்தர் நாக்கை
கொடுத்துருக்கிறார். நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தான் நாக்கையே கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா நம்ம அனுபவிக்க கூடாதுன்னா கர்த்தர் நாக்கையே கொடுத்துருக்கக்கூடாது. சொல்கிறாங்க ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இந்த குமிழிகள் இருக்குது. நாக்கை நீங்கள் மடித்து விட்டு கணக்கில் போய் பாருங்கள், அவ்வளோ பேர்ட் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுரப்பிகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குன்ற சுரப்பிகள் நமக்குள்ளேயே கொடுத்துருக்குறார். ஆமேன். நான் சொல்லுங்களா, நம்ம இந்த 3 டேஸ்ட்டை தவிர வேறு எந்த டேஸ்ட்டுமே கொண்டு போகிறதில்ல. அது வேணால் இதுதான் ஒதுக்கி தள்ளிரு இல்லை, எல்லா டேஸ்ட்டையும் ஒரு கை பார்த்துடணும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஒரு கை பார்த்துடணும் எல்லா டேஸ்ட்டையுமே. ஆமேன். அதுக்குன்னு இப்போ வீட்டில் போய் சண்டை போடக்கூடாது. நன்மையை எதிர்பார்த்து விசுவாசித்து அவைகளை பெற்றுக்கொண்டு அப்படி போகணும். சும்மா வீட்டில் கடனை உடனே வாங்கி இல்லை பாச சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே போய் கடனை உடனே வாங்கி மாட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. விசுவாசியங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் போங்க, போயிட்டு ஆசீர்வாதத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆகுதான் ஆண்டவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவன். இந்த இடத்துல பார்க்கணும், நம்மை போஷிக்கிற கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். இன்றைக்கி சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு நாள் வரும் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு சாப்பிட்றது தகட்டி போகிற அளவுக்கு தேவன் பண்ணுவார். ஆமேன். சகலவித ருசி, சகலவித அதுலேயும் இன்பம் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் கூட ருசித்து சாப்பிட மாட்டீங்க, இந்த பிள்ளைங்க ருசித்து சாப்பிடும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த ஐஸ்கிரீம் எடுத்துங்க, அது என்ன நக்கு நக்கி முகமெல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் வலிந்து, அது பைபிளில் இப்போ ஆரோன் தாடிகளில் வலிகிற மாதிரி பிள்ளைங்க இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது அப்படியே மேலேருந்து உச்சந்தலேருந்து வலிஞ்சிட்டு இருக்கும் சில இடத்துல. எப்படி அங்கே போச்சு, அப்படியே விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டு அதை மேலே ஒரு அப்படியே அப்படி ருசிச்சு சாப்பிடுங்க. கர்த்தர் நல்ல நாக்கு கொடுத்துருக்கிறார். தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவரே இந்த நாக்குக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆமேன். எவ்வளோ பேர் பாருங்கள், சில பேர்லாம் சில வாயில் ருசி தெரியாத ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நன்றி சொல்லணும். ஒவ்வொரு சாப்பாடை சாப்பிடும்போது அது ருசி நல்ல அருமையானது. நல்ல கர்த்தர் நாக்கை வச்சிருக்கிறார், ருசியை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு அனுபவித்தால் அது ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அவங்க கர்த்தர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். சாப்பிட்ற காரியத்தை குறித்து ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? அது விதைக்குதா, அது அறுக்குதா? அதையே போஷிக்கிறேன்னா உன்னையே நான் போஷிக்க மாட்டேனா? நான் சொல்கிற சாப்பாடு கொடுப்பதில் மிகப்பெரிய செஃப் அவரை போல் இந்த உலகத்தில் வேறு எந்த செஃப்பும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் கொடுக்குற செஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த டேஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் இவர் டேஸ்ட்டை உருவாக்குறவர், டேஸ்ட்டை கிரியேட்டு. அவர்கிட்ட இருக்கிற டேஸ்ட்லாம் ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கும். பழைய டேஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும், புது டேஸ்ட்டுக்குள்ளே தான் உங்களை கொண்டு போவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்தில் அடிக்கிற இந்த கீரை, இந்த கொம்மட்டி காய், அப்புறம் இந்த வெங்காயம், இந்த பூண்டு இதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, ஏன்ப்பா உன் நாக்கு செத்து போயிருக்கும், உனக்கு வேறு உணவு கொடுக்க வனாந்திரத்தில் கொண்டு அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உணவு மன்னாவு கொடுத்தார். மன்னாவை பற்றி வேதம் சொல்லுகின்றது, தேனிட்ட பணியாரம் போனதுச்சா. எவ்வளோ டேஸ்ட்டு பாருங்க. அந்த மக்கள் பாருங்கள், இந்த கொம்பட்டிக்காய், கீரை, வெங்காயம், பூண்டு நம்ம ஊர் ஜனங்களாக இருப்பாங்க போல். ஆனால் கர்த்தர் பார்த்து, இல்லையா உனக்கு தேனிட்ட பணியாரம், மன்னா, சிறந்த உணவு. இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உணவு சிறந்த உணவு. படிப்போம், சங்கீத புத்தகம் போவோம். 78ஆம் சங்கீதத்திலே தேவனுக்கு கொடுத்த உணவை பற்றி வேதம் சொல்லும்போது எவ்வளவு ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருக்கு, கவனித்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்ன டேஸ்ட்டு, தேனிட்ட பணியாரம் மட்டுமல்ல. 78ஆம் சங்கீதம் 24, 25 வசனம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். வானத்தின் தானியம். அப்புறம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். இந்த சாப்பாடு தூதர்களின் அப்பம் சொல்லிட்டாரு. ஹெவன்லி ஃபுட்டு பாது, ஹெவன்லி ஃபுட். அப்போனா டேஸ்டே வேற மாதிரி தான் இருக்கும். ஆமென். ஆகுதான் தேவன்
சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இப்போ ஏதோ இருக்கிறத வச்சு நீங்கள் சாப்பிட்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நானும் ஒரு காலகட்டத்தில் பொங்குன சோறும் ஊறுகாய் சாப்பிட்டு வளர்ந்துவேன். ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் ரொம்ப அப்படி சொல்கிற அளவுக்குலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. அடிக்கடி வீட்டில் பொங்குவேன், 50 பைசா ஊறுகாய் வாங்கிட்டு வந்து இது 2 தான் வச்சு ரொம்ப நாள் காலத்தை ஓட்டினேன். ஆனால் அன்றைக்கி விசுவாசித்தேன், கர்த்தர் நாக்கு கொடுத்துருக்கிறாரு, இது ருசியாலாம் சாப்பிடுவேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிலைமையே மாறிப்போச்சு. இன்றைக்கெல்லாம் நான் இந்த நாக்குக்கு தகுந்த மாதிரி சாப்பாடலாம் சாப்பிட்ற அளவுக்கு தேவன் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒருவேளை கஷ்டப்படனா பரவாயில்ல, நன்மை எதிர்பாருங்கள். நாங்கள் இப்படியே இருக்க மாட்டோம், கஞ்சியும் கூழுமா அப்படியே இருக்க மாட்டோம். பழைய சோறு பச்சை மிளகா வெங்காயத்தை சாப்பிட்ற ஒரு ஆளாகவே இருக்க மாட்டோம். ஒரு நாள் என் நிலைமை மாறும், என் குடும்பத்தின் நிலைமை மாறும். நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன். நான் சிறந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் சிறந்த உணவுகளை சாப்பிடுவீர்களாக. அதுக்குன்னு இன்னைக்கு ஆக்கின சோறெல்லாம் போய் குப்பையில் கொட்டுங்கன்னு சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி நானே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சிடறேன். எனக்கே ஒரு நாளில் அந்த கொஞ்சம் சாப்பாடு கிடைக்காம நான் கஷ்டப்பட்ட நாள் உண்டு. வீட்டில் சத்தம் போடுவேன், மனைவி திட்டு, எதுக்கு வேஸ்ட் ஆக்குறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியாவது எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு இருப்பேக்கா, இதை என்னால் சாப்பிட முடியல, சரி வச்சுருங்க அப்படின்வாங்க. ஆமென். நிலைமை மாறும். இப்படி இருக்க மாட்டீங்க. நன்மைகளை எதிர்பாருங்கள். நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்குன்னு கடனை உடனே வாங்கி நஷ்டப்பட்டு போகாதீங்க. தேவன் அதற்கான வழிகளை உருவாக்குவார். எலியாவுக்கு கூட பஞ்ச காலகட்டத்தில் கூட அவனை டேஸ்ட்டாக சாப்பிடும்படி கர்த்தர் வச்சுருந்தார். ஆமென். காகங்கள் தினந்தோறும் அண்ணாச்சிக்கு ரொட்டியையும் மட்டன் பீஸு சிக்கன் பீஸாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த பஞ்ச காலத்தில் எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்கிறாரு பாருங்கள். தேவன் அப்படி தான் உங்கள் வாழ்வை சிறப்பாக்கும்படி செய்வார். வீடு என்றால் நல்ல வீட்டில் குடியிருப்பது தேவனுடைய திட்டம். கார் என்றால் நல்ல காரு, ட்ரெஸ்ஸு என்றால் நல்ல ட்ரெஸ்ஸு போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், இப்போ எல்லாம் ஒரு வேளை நீங்கள் ஒரு நல்லதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுங்கள், நன்மைகளை எதிர்பாருங்கள். என் தேவன் இப்படி தான் விரும்புகிறாரு. நான் நல்ல வீட்டில் இருக்கணும் விரும்புகிறாரு. நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும், நான் நல்ல காரில் போகணும், புது கார், நல்ல பிராண்டட் காரில் போகணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ கூட நான் பழைய கார் தான் விசுவாசிக்கிறேன், நல்ல காரெல்லாம் போவேன்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம். இப்போ நன்மை எதிர்பார்க்குறேன். அதுக்குன்னு தூக்கி ஓரத்தில் போட்ட முடியுமா? முடியாது. இல்லை, இருக்கிற ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தூக்கி குப்பையில் போட்டு எரிய வைக்க முடியுமா? இல்லை ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, இருக்குது. இப்போ கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் போடுறோம். இதிலும் பெரிதானவைகளை நாங்கள் பார்ப்போம். நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும். இப்போ வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய திட்டம் அல்ல. இதிலும் பெரிதான நன்மைகளை உங்கள் வாழ்வில் தேவன் காணும்படி செய்வார். அப்போ எல்லா நன்மைகளையும் நாங்கள் பழைய சோறு சாப்பிடும்போதே நாங்கள் ஐஸ் பிரியாணின்னு பேர் வச்சோங்க. இன்றைக்கும் அந்த நாட்களில் வளர்ந்த ஒருத்தங்க இருக்காங்க, பாஸ்டர் ஐஸ் பிரியாணி சாப்பிட்ட நாட்கள்லாம் மறக்க முடியுமா உங்களோட? அப்படி நாங்கள் உங்களோட எப்படி மறக்க முடியும்? அந்த ஐஸ் பிரியாணி சாப்பிட்ட நாட்கள் கிடைக்குமா? இன்னொரு வாய்ப்பு அப்படிலாம் கிடைக்குமா? கிடைக்கும். ஐஸ் பிரியாணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்பயே நாங்கள் அப்படிலாம் எண்ணங்களை கொண்டு போனவங்க. பழைய சோறு சாப்பிட்டாலும் ஐஸ் பிரியாணி நினச்சி சாப்பிட்டவங்க. அன்றைக்கி சாப்பிட்டோம், இன்றைக்கெல்லாம் நிஜமாக எல்லாமே மாற ஆரம்பித்தது. ஆமாம். புரியுது என்ன சொல்கிறேன்னு? இப்போ சூழ்நிலைகள் இப்படி இருக்கலாம், மோசமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் சூழ்நிலை அப்படியே இருக்கும் என்று விசுவாசிக்காதீர்கள். நன்மைகளை எதிர்பாருங்கள். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அதுதான் அநேக நேரத்தில் சில மனம் முறுமுறுக்கிறதா இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையை முறுமுறுக்காதீர்கள். இப்போ ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போடலாம், அது முறுமுறுக்காச்சா, எனக்கு போய் இப்படி ட்ரெஸ்ஸு, இப்படிப்பட்ட வண்டி, இப்படிப்பட்ட வீடு, இப்படிப்பட்ட சாப்பாடு, முறுமுறுக்காதீங்க. கர்த்தரை எதோ கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. இந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு புது நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்படி தான் ஒரு ஹோட்டலில் ஒரு பாஸ்டர் சாப்பிடும்போது சாப்பாடெலாம் வச்சுட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாராம் பாருங்கள்.
ஆப்போசிட்டில் ஒரு 4-5 வாலிப பசங்க வந்து கிண்டல் பண்ணி பாஸ்ட்டை வந்து, எங்கள் பாஸ்டர் நீங்கள் சாப்பிடும்போதெல்லாம் இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்களாம். பாருங்கள், உங்கள் ஊரில் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னாங்களாம். அப்போ அவர் சொன்னார், எங்கள் ஊரில் நன்றி இல்லாத பன்றிகள் எல்லாம் இப்படி செய்வது கிடையாது அப்படின்னாராம். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு? அதை சிரிக்கிறீங்க. பன்றிகளை பாருங்கள், எப்போதும் உங்களுக்கு கிடைச்ச உடனே அப்படியே வேகத்தை குர்ன்னு ஓடி போகும். இப்போலாம் அதிகமாக பன்றிகளை பார்க்குறது இல்லை. நான்லாம் சின்ன வயசில் நிறையா பார்த்துருக்குறேன். ஏகப்பட்ட இப்போ கூட இந்த கொல்லப்பட்டி பக்கம் போனால் நிறைய பார்த்துட்டு தான், அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதே நிறைய விசிட் பண்ணி தான் போகிறது அந்த பக்கம் வந்து. அதெல்லாம் பாருங்கள், எப்போதும் ஒரு தேங்க்ஸு அது மட்டும் கிடைச்சா லபக்கு லபக்கு லபக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கிறோம். நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அதான் சொன்னாராம், நன்றி இல்லாத பன்றிகள் தான் அப்படி சாப்பிடும், ஆனால் நன்றி உள்ள மக்கள் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கெல்லாம். தலையை தொங்க போட்டுட்டு போனானுங்களாம் பாருங்கள். அதுதான் எது இருந்தாலும் நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு இப்போ எந்த நிலைமையில் இருக்கணும் அதற்காக ஸ்தோத்திரம் செய்து வாழ்க்கையை கொண்டு போங்க. அந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு நேராக அவைகள் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே தான் நம்ம ஸ்தோத்திரம் செய்து அனுபவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்து அதை நாம் உட்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் செய்து அதை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பர்டிகுலராக எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் நினச்சே ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஒரு சின்ன இதாக இருந்தாலும் இதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு, இதை கூட எனக்கு கருத்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களே. எந்த பொருளை பார்த்தாலும் அப்படியே கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஆண்டு, இதை கொடுத்தீங்களே, அதை கொடுத்தீங்களே. ஆமென். நானும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கூட எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் மட்டமாக என்ன பண்ணுது, அதை கூட அது கூட உங்கள் வீட்டில் இருக்குன்னா உங்களுக்கு உபயோகப்படும்படி கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்தபடியால் அதற்கும் நீங்கள் தேங்க்ஸ் பண்ண ஆரம்பியுங்கள். நன்றி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். முறுமுறுக்காதீர்கள். இப்போ இருக்கிற நிலைமையை குறித்து முறுமுறுக்காதீர்கள். முறுமுறுத்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள். இப்போ இருக்கிற வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஸ்தோத்திரம் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். ஆகவேதான் மோசே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஜனங்களை எச்சரிப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோம். இது பெரிய பகுதியாக இருப்பதை நானே படிக்கிறேன். உபாகம் 7ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் உபாகம் 7-8ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். மன்னிக்கவும், உபாகமம் 8 உபாகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்படி மாற்றி சொல்லிட்டேன். உபாகம் 8-7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். பா, சொல்லும் போதே அவன் நல்லா இருக்குது பாருங்க. நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது எப்படிப்பட்ட தேசம்? அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்படத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். படிக்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஆமென். எப்போதும் கர்த்தர் இந்த நம்ம கர்த்தர் கொடுத்த இந்த தேசம் நல்ல தேசம். நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது. என்னாண்டவரே என்னை கொண்டு போய் இந்த தேசத்தில் வச்சுருக்கீங்களே. இல்லை, கர்த்தர் நல்ல தேசத்தில் கொண்டு வந்து உங்களை வச்சுருக்கிறார். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்தாலும் முறுமுறுக்காதீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இடத்த கொடுத்தீங்களா ஆண்டவரே, இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, இந்த இடத்துல வாழ வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறார். படிப்போம். ஆகையால் நீங்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். ஸ்தோத்திரம் செய்து பழக வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. 12 நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் 16ஆம் வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே. ஆமென். திரும்ப சொல்கிறேன், இப்போ நீங்கள் கீழே இருக்கலாம்,
ஸ்தோத்திரம் செய்யுங்க, பெருக ஆரம்பிப்பீங்க. நிறையா வர ஆரம்பிக்கும். நிறையா வர 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 தயவு செய்து சொல்கிறேன், எச்சரிக்கையாயிருங்க, மேட்டிமை அடையாதீங்க. இது சொல்கிறார் இல்லையா 17, என் சாமர்த்தியம் என் கைப்பணம் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து சொல்கிறாரு. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, என் திறமையில் வந்துச்சு, என்னுடைய அறிவில் வந்துச்சு, என் பலத்தில் வந்துச்சு, என் படிப்பில் வந்துச்சு. சொல்லாத, சொல்லிக் கொள்ளாமலும் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. வாயத்திற்கு சொல்லாத, இது என்னால் வந்துச்சுன்னு சொல்லாத. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். என்ன சொல்றாருன்னா, எல்லாம் வரும்போது கவனமாக இரு, ஸ்தோத்திரம் பண்ண மறக்காத. ஆமென். கர்த்தரை மறவாத, அவரை மறந்துடாத. ஆகுதான் வேதத்திலே சங்கீதக்காரன் இதில் மிகவும் கருத்தாக இருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுறதுல கருத்தாக இருக்கிறார். பெரிய நன்மைகளை ஏராளமாக பெற்றவர் எதால் பெற்றார்னா, அவர் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் போய் சொன்னீங்கன்னா, இவ்வளோ நான் எதில் பெற்றேன் தெரியுமா, எல்லாமே ஸ்தோத்திரத்தினால் இவைகள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். 116ஆம் சங்கீதம் போவோம். 116ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் வியப்படைந்து அவர் சொல்கிற ஒரு காரியத்தை நான் படித்து காண்பிக்கிறேன். ஒரு நீண்ட பகுதி நானே படிக்கிறேன். 116 12ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கிறாரே, என்ன செலுத்த முடியும்? அவர் முடிவு பண்ணார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய 16ஆம் வசனம், கர்த்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணாரு, தேவ நன்மைகளை எப்படி பெருக்கினாரு? ஒரே ஒரு வழி, ஸ்தோத்திர பலியிட்டு. ஆமென். இப்போ இருக்கிற வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க. இந்த ஸ்தோத்திரம் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். அதுதான் சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறார். 103, அதையும் நானே படிக்கிறேன். 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் சங்கீதம் ஆராதனை முடியும் போதெல்லாம் இந்த பகுதியை நாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் எதற்காக இதை சொல்கிறாரு என்பதை கவனிக்க இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன் மறக்கக்கூடாது? 3, 4, 5, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரே, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுதே. ஆகவேதான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ளது எல்லாமே கர்த்தரை துதிப்பதாகன்னு சொல்றார். ஆமென். அவங்கதான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆமென். ஏராளமான உபகாரத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு. இவர் சொல்றாரு, நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறீரே. சங்கீதக்காரனை போய் கேட்டிங்கன்னா, காடுகளில் அலைந்து திரிந்தவன், இப்போ அவருடைய வாய் நன்மையால் நிரப்பப்பட்டிருக்குது. தேவன் அவ்வளவு தாவீதுக்கு செய்திருக்கிற வேதத்தில் பார்த்துருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடனாளிகளாக இருக்கின்றோம். ஆமென். இங்கே நிறைய கடன்காரங்க உட்கார்ந்துருக்கிறோம். என்ன கடன்? ஸ்தோத்திர கடன், நன்றி கடன், துதி கடன். அவங்க சபைக்கு இங்கே எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வரீங்க தெரியுங்களா? கடன் செலுத்துறதுக்கு வரீங்க, கடனை கட்டுறதுக்கு வரீங்க. சில பேருக்கு நீ கடன் கட்ட வரல, ஆனால் அடுத்த வாரம் அந்த வட்டி குட்டி போடும். அப்போ ஒரு வாரம் வராமல் அடுத்த வாரம் வந்தால் கர்த்தருக்கு நிறைய ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். ஆமென். வழக்கமாக ஒரு வாரம், சில பேர் ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் வந்தாலே அதாவது குறைஞ்சிடும், ஸ்தோத்திரம் குறைஞ்சிரும். அந்த இடத்துல அவங்களோட மூவ்மெண்ட்டு குறைஞ்சிரும், அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே குறைஞ்சிரும். பாடுறது பார்த்தீங்கன்னா வாயில் வரவே வராது, முகம் பார்த்தீங்கன்னா தொங்கி போய் கிடக்கும். நான் சொல்கிறேன், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வரல, அடுத்த வாரம் வந்தீங்கன்னா
உங்கள் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன கடன்? ஸ்தோத்திர கடன். அப்போ என்ன பண்ணணும்? இல்லை, ஒருவேளை ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் நீங்கள் மற்ற ஆள் துதிக்கிற மாதிரி துதிக்கக்கூடாது. அதிக துதிகளை கர்த்தர்கள் ஏறெடுக்க வேண்டும். ஹலோ, இப்போ ஏறெடுக்கிற ஸ்தோத்திரம் போதுங்களா? பத்தாதுங்க. தாவீதை போய் கேட்டிங்களா, எவ்வளோ அவர் செய்த நன்மைகளெல்லாம் நினச்சி பார்த்தா முடியாதுப்பா. அதுதான் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வது. கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்த பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் தாவீது இந்த பூமியில் அனுபவித்தார். படிப்போம், சங்கீதம் 34 போவோம். 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? சொல்றாரு, அபேட்சிக்கிறன்னா விரும்புகிற மனுஷன் யார்? ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஜீவனை விரும்புகிற ஆளா நீங்க? நன்மைகளை விரும்புகிற ஆளா நீங்க? நான் சொல்றேன், நன்மை ஜீவனை விரும்பினால் அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். விரும்பினா எதுவுமே நன்மைகளை விரும்ப வேண்டும். நன்மைகளை வேணான்னு சொல்லக்கூடாது. தேவன் கொடுக்கின்ற எல்லா நன்மைகளும் நமக்கு வேண்டும். அதனால் கர்த்தர் மகிமைப்பட நாம் இந்த பூமியிலே அவருடைய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமா கிரெடிட் எல்லாம் கர்த்தருக்கு போகும். மகிமை, கனம், துதி, புகழ் எல்லாம் கர்த்தருக்கு போகும். நம்ம வேலை அவர் நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும். நம்ம நன்மைகளை அனுபவிப்பது மூலமாக வரக்கூடிய கனம், மகிமை, துதி எல்லாம் கர்த்தருக்கு போக ஆரம்பிக்கும். இதுதான் டீலிங். கர்த்தர் சொல்றார், என் நன்மை நீ அனுபவி, அதனால கிரெடிட்டு எனக்கு வரட்டும், மகிமை எனக்கு வரட்டும். ஆகதான் தேவ பிள்ளைகளே, வேண்டாம் என்று இருக்காதீர்கள். தேவனுடைய நன்மைகளை எதிர்பாருங்கள். தேவனுடைய நன்மைகளை விரும்புங்கள். விரும்பினா அது உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். படிப்போம், சங்கீதக்காரன் ஏராளமான நன்மைகளை எப்படி அனுபவித்தார்? ஒன்று விரும்பினார். படிப்போம், சங்கீதம் 27:13 போவோம். படிங்க, 27:13 படிங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவர் சொல்றாரு, நன்மையை காண்பேன் என்று விரும்பலனா, விசுவாசிக்கவே இல்லைன்னா கெட்டு போயிருப்பேன். ஆமென். தாவீதுக்கு விரும்பினார், ஆசைப்பட்டார், விசுவாசித்தார். நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தார். காண்பேன் என்ற ஒரு ஆசை, காண்பேன் என்று நன்மையை காண்பேன் என்று ஒரு அதீத ஒரு ஆசையை, விருப்பத்தை, விசுவாசத்தை கர்த்தர் மீது வைத்திருந்தார். அதுதான் பாருங்க, இவருடைய வாழ்க்கை அப்படிதான். காட்டில் அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் சவுல் சாகிற வரையிலும் காட்டிலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர். சவுல் இறந்த பிற்பாடு அடுத்தது அப்சலோம் ஆட்சிக்கு வந்தான் பாருங்க. அப்சலோம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எல்லாரும் அப்சலோமா கூட இருக்கிற தளபதி சொல்கிறான், அப்சலோமா போட்டுடலாம் அப்படின்றான். இவர் பாட்டுக்கா இல்லை, பையன் விட்டுருப்பா, அவனை ஒன்றும் பண்ணான்னு சொல்லி இவர் பாட்டுக்கு காடு காடாக சுற்றி திரும்பவும் மொதல் டைம் காடு காடாக அலைஞ்சிட்டு இருந்தார். அடுத்தது பையன் நிமித்தமாக காடு காடாக அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் சொல்ல பாருங்க, காடு காடாக அலைஞ்சாலும் அவர் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தார். தேவன் நன்மையை விரும்பினார். தேவன் நன்மை ஜீவனை விரும்பினார். ஜீவன் மீது ஆசைப்பட்டிருந்தார். அதுதான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் விரும்பினால், ஆசைப்பட்டால் அது நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். விரும்பவில்லைன்னா அது உங்கள் பக்கமே வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இந்த ஆசீர்வாதம் பணத்துக்கெல்லாம் வெக்கமான சூடு சொர்ண ரோசம்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா அது உங்கள் பக்கம் வரும். நீங்கள் திட்டினீங்கன்னா உங்கள் பக்கமே வராது. நிறைய சபைகள் ஆசீர்வாதத்தை திட்டியே அந்த பக்கம் ஆசீர்வாதமே உங்கள் பக்கம் போக மாட்டேன்னுது. ஏன்னா அடிக்கி இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், நமக்கு தேவையா, அது தேவையா, இப்படி சொல்லியே கிறிஸ்தவத்தில் தேவன் கொடுத்த நன்மைகள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்த எல்லா காரியத்தையும் இப்படி திட்டி அவங்க அந்த பக்கமே வரமாட்டேன், அந்த பக்கம் போக மாட்டேன் சொல்லுது. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த பக்கம் போக மாட்டேன். எப்போ எங்க உங்களை யாரும் திட்டினா அந்த பக்கம் போகிறீங்களா? அதே போல தான் நன்மைகள், ஆசீர்வாதம், செழிப்பு, தேவன் கொடுக்கின்ற எல்லா விதமான காரியங்களும் அது விரும்பினா உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். வேணான்னு சொன்னீங்கன்னா, பைபிளில் புறப்பட்டு ஏசா அப்படி தான் வேணான்னு ஒதுக்கித்தள்ளனா ஒரு டைம் அதை விரும்பியும் அவன் அடையாமல் இருப்போம். நான் ஆசைப்பட்டு திரும்ப கிடைக்கல, முதல்ல அதை வேணான்னு சொல்லி ஒதுக்கினதுனால அது திரும்ப அவன் பக்கம் வராமலே போய்விட்டது. ஆகவே கர்த்தர் கொடுக்கின்றதை நாம் விரும்ப வேண்டும். சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று நாம் வேதத்தில் படிக்கிறது மட்டுமல்லாமல், தேவன் எனக்கு சகலவித நன்மைகளை கொடுப்பார். அது எப்படி கொடுப்பார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். சவுல் ராஜா தாவீதை அழிப்பதற்கு அவ்வளவு
காரியம். சாகடிக்க விரும்பினான். எல்லா இடத்துலையும் செக் வச்சுட்டே போயிட்டு இருந்தான் வந்து. தாவீது தப்பிச்சு போயிட்டு இருந்தான் வந்து. ஏன் சவுலால் தாவீதை கொல்ல முடியவில்லை என்றால், சவுலுடைய மிகப்பெரிய ஒரு அதீத ஆசை என்னன்னா, ஜீவனுள்ளோரின் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்த விசுவாசம் இருந்ததுனால தான் அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையுமே சவுல் தாவீதை கொல்ல முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, ராஜா, முப்படை தலைவன், எல்லா விதமான எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், ராஜான்னு சொன்னாலே இப்போ இருக்கிற ஒரு மோடி அரசாங்கம் மாதிரி, பிரதமர் எப்படி ஒவ்வொரு ஊரில் ஒரு அரசாங்கத்துக்கு எல்லா படைகளும் அந்த படைகளை வைத்து தேசத்தை ஆள்றது போல தான் சவுல் ராஜாவும் அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு வந்து. யோசிச்சு பாருங்க. ஆனால் தாவீதை பிடிக்க முடியல. ஏன்? 2 சாமுவேல் 8:6 படிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 8:6 படிங்க. தமஸ்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவ்வளவுதான் மேட்ரே. கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஏன்? ஒரே விஷயம், ஜீவனுள்ளோரின் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தபடியால். நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடைவேன் என்று விசுவாசிக்கணும். தேவனுடைய நன்மைகளை நிச்சயம் இந்த பூமியில் பெற்று வாழ்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும். நன்மைகளை விரும்ப வேண்டும், நன்மைகளை ஆசைப்பட வேண்டும், நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களாம் பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு ஆசை வரணும், எச்சி ஊறணும். ஹலோ சொல்லுங்க, பக்கத்தில் எச்சி ஊறணும். எதை பார்க்கும்போது? பக்கத்தில் யாராவது பிரியாணி, ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடும்போது உங்கள் வாயில் உங்களை அறியாமலே ஊறும் பாருங்க எச்சி. அது மாதிரி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வரணும். அதுதான் மாதம் 1ஆம் தேதி 6 அதுக்கு தான் வச்சிருக்குது, டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஒரு ஆசை உண்டாகணும், விருப்பம் உண்டாகணும், விசுவாசம் உண்டாகணும், எதிர்பார்ப்பு உண்டாகணும். கர்த்தர் எனக்கும் இப்படி செய்வார் என்று ஒரு விசுவாசம் உருவாகணுன்றதுக்காக தான் அதெல்லாம் காமித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:8 போவோம், படிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:8 படிங்க. 1 தெசலோனிக்கர் 5:8 படிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். சொல்றாரு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்பின் நம்பிக்கை, தலைசீரானுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஹெல்மெட் சொல்லுங்க. ஹெல்மெட்டு நல்லா சொல்லுங்க. நான் கரெக்டாக ஹெல்மெட் கரெக்டாக சொல்கிறேன். ஹெல்மெட்னா என்னது? தலைசீரா. அதாங்க தலைக்கவசம், தலைசீரா. பவுலுக்கு சொல்றாரு, ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். என்ன சொல்றாருன்னா, அரசாங்கமும் ஒரு பக்கம் ஹெல்மெட் போடுன்னுது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஹெவன்லி கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பரலோக அரசாங்கம், தேவனுடைய ராஜ்யம் கூட, ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கின்ற ஆவிக்குரிய உலகம் கூட ஹெல்மெட்டை போடுப்பான்னு சொல்லுது. ஹலோ, புரியுச்சா? ஹெல்மெட் அவசியம் சொல்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹெல்மெட் பிடிக்கிறதுலாம் வேற கணக்கு. பிடிச்சாங்கன்னா இல்லை, எனக்கு என்னன்னா பிடிச்சா எல்லாத்தையும் பிடிக்கணும். ஆனால் கரெக்டாக அவங்க கணக்கு தீர்ந்த பிற்பாடு ஆக போயிட்டே இருப்பாங்க வந்து. அப்புறம் இப்படி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அவங்க கணக்கு அவ்வளோதான், இந்த கேஸ் இன்னைக்கு இவ்வளோ கேஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே பிரதர்? எத்தனை கேஸுப்பா தெரியல, அவ்வளோதான். அந்த டார்கெட் முடிஞ்சோடனே அவங்க அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி முடிஞ்சு போய் சொல்ல போனால். அதனால் எப்படி பயம் வரும், எப்படி ஒரு கனம் வரும், எப்படி ஒரு காரியம் வரும்? அதுதான் பார்த்து சில பேர் தெரியும் கரெக்டாக இந்த நேரத்தில் நிற்பாங்க. இப்போ ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். இப்போ நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, இப்போ நிற்க மாட்டாங்க அந்த இடத்துல, அது ஹெல்மெட்டு போட வேண்டாம். அதே போலப்பா இந்த மனநிலையை, இந்த இந்தியன் மனநிலையை கிறிஸ்தவத்திலே கொண்டு வந்துட்டோம். கிறிஸ்தவத்தில் பாருங்கள், தேவைப்படுறப்ப ஹெல்மெட்டு தூக்கி போடுறது, மற்ற இடத்துல ஹெல்மெட்டை போடுறது கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த ஹெல்மெட்டு எப்போதும் இருக்க வேண்டும். நம்ம ஊரில் போடுற ஹெல்மெட்டு வண்டியில் போகும்போது மட்டும்தான் ஹெல்மெட்டை தூக்கி மாட்டி போகணும். ஆனால் இப்போ நான் ஹெல்மெட் தூக்கி மாட்டினா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன சொல்லுவீங்க? பாஸ்ட்டுக்கு ஏதோ நட்டு கழண்டுச்சு போல தான் ஹெல்மெட்டோட வந்திருக்கிறாரு.
இப்போ நீங்கள் இல்லை நான் சொல்கிறேன் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க, நீங்கள்லாம் ஹெல்மெட் போட்டு போனால் ஊரில் இருக்க என்ன சொல்லுவாங்க, இந்த மெத்தைக்கு போனா ஐயா, அந்த சர்ச்சுக்கு போனா ஐயா, அங்கே இது எழுத்துக்கும் நல்ல காலகட்டத்திலேயே கிறிஸ்தவத்தை நம்ம பண்ணுற கரெக்டாக பண்ண வேண்டியதெல்லாம் தப்பாக பண்ணுறது நம்மளை ஏற்கனவே கிறுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க, உலகத்தில் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானேங்க? ஏங்க நீங்களாம் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் நம்மளை பற்றி சொல்கிற ரெக்கார்டு நீங்கள் சொல்லி என் காது வழியே கேட்குது, அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். ஊரில் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஹெல்மெட் போட்டு போனால் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே அரலூசுன்னு சொன்னாங்க, இப்போ முழுசாவே. நான் சொல்கிறேன், இந்த ஹெல்மெட்டு எப்போதும் உங்களுக்குள்ளே இருக்கணும். சொல்கிற ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். இந்த ஹெல்மெட் எப்போதும் நம்பிக்கை, நன்மையை காண்பேன் என்ற அந்த ஹெல்மெட்டை எப்போது போட்டாங்க அதன் மீது நான் சொல்கிறேன், இந்த ஹெல்மெட்டை எப்போதும் உங்கள் தலையில் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கை என்ற ஒரு ஹெல்மெட், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். படிப்போம். 15 ரோமர் 15:4. ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாருங்க, இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை இது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை உள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? வார்த்தையிலிருந்து, தேவ வசனத்திலிருந்து நம்பிக்கை வருகின்றது. அது வசனத்தை கவனிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஹெல்மெட்டை மாற்றோம். நிச்சயம் கர்த்தர் எனக்கு செய்வார், எதிர்பார்ப்பு உண்டாகுது, நம்பிக்கை உருவாகிறது. ஆகவே வசனத்தை மனதில் வைக்கும் போது தேவ நன்மைகளை எதிர்பார்க்கும் மனதாக நம்முடைய மனம் மாறுகின்றது. உலகத்தில் கூட பாருங்க, சில வாகனத்தெல்லாம் நல்லதே நடக்கும்னு போட்டிருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா இல்லைங்களா? சில வாகனத்துலையாவது, சில ஆட்டோவில், சில லாரியில், சில வண்டிக்கு பின்னாடி நல்லதே நடக்கும்னு போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நல்லதே நடக்கும். ஆனால் அவர்கள் நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரு காரியத்தில் உறுதி கிடையாது. நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்கலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அதில் நமக்கு வரக்கூடிய நம்பிக்கை எங்கிருந்து வருகின்றது? தேவ வசனத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. வசனத்தில் நம்பிக்கை உண்டாகுது. ஆனால் அவனுக்கு சும்மா வசனமே இல்லாமல் நல்லது நடக்க எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு நம்பிக்கை உண்டாகின்றது. அதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த பிற்பாடு அவன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி, விசுவாசத்தோட தேவனை நம்பி விசுவாசித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று போடப்பட்டிருக்கு. ஆமென். தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த ஒரு நம்பிக்கை. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நன்மையை எதிர்பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவனுக்கு நல்லது நடக்கும்ன்றதுல ஒரு உறுதி அவனுக்கு இல்லை, நமக்கு இருக்குது. ஏனென்றால் இது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா என் தேவனே சொல்லியிருக்கிறாங்க நன்மை உண்டாகும். அப்போ நன்மை உண்டாகும், நல்லது என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். புரியுதுங்களா? வேதம் சொல்லுது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்கள் பக்கத்தில், கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன் தெரியுமா? நல்ல தேவன் கூடவே இருக்கிறார். நல்ல தேவன் கூடவே இருப்பது நல்லது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்வில் நல்லது நடப்பதாக. பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, பக்கத்தில் அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்வில் நல்லது நடப்பதாக, நன்மை உண்டாவதாக. ஆமென். அதுதான் இந்த ஹெல்மெட்டை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹெல்மெட்டு எனக்கு நல்லது நடக்கும் என்ற ஹெல்மெட்டை தூக்கி தலையில் மாட்டணும். நன்மை நடக்கும், இயேசு நாமத்தில் நல்லது நடக்கும், நம்பிக்கை உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படிதான் தீமைகளை விரட்டி அடிக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெருகு செய்ய வல்லவராக இருக்கின்றார். உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லி இன்னைக்கு முடிக்க போகின்றேன். சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்கலாம். சூழ்நிலைகள் இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க பாஸ்டர், வாய்ப்பே இல்லைங்க, நடக்கவே நடக்காதுங்க. உங்கள் சூழ்நிலை உங்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். நான் சொல்கிறேன், அப்போ எதிர்பாருங்கள், நன்மை எதிர்பாருங்கள். அந்த சூழ்நிலை பாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளாக மாற்றப்படும். ஏனென்றால் ஏன் சொல்கிறேன்னா, அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஏன் பாதகமான சூழ்நிலை சாதகமாக மாறுதுன்னா, தீமையை நன்மையாக மாற்ற தேவன் என் கூட இருக்கிறார். வேதத்தில் யாக்கோபு என்ற ஒரு பக்தன் வேதத்தில் இருக்கிறார். ஈசாக்கனுடைய மகன் யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போகிறார், லாபான் வீட்டுக்கு போகிறாரு. லாபான் வீட்டிலேருந்து மிகப்பெரிய
பரிவாரங்களோடு, பைபிளில் போல 2 பரிவாரங்களோடு அவர் திரும்பி வராரு. திரும்பி வரும்போது யாக்கோபுக்கு ஒரு விதமான பயம். என்ன பயம்னா, ஏசாவை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறோம். இந்த பழியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகாலமாக இருக்கிற பழி. அப்பயே கொல்லுன்னு பார்த்தான், வீட்டை விட்டு அப்பா உயிரோடு இருக்கிற, இப்போ அப்பா போகட்டும், அப்புறமேட்டுக்கு உன்னை போடலான்னு சொல்லி வெயிட் பண்ணான் ஏசா. ஆனால் தன் தம்பி வரதை கேள்விப்பட்டு இவன் 400 பேரோட கிளம்பி போயிட்டுருக்கிறான். யோசிச்சு பாருங்க, 400 பேரோட கிளம்பி யாக்கோபு பிடிக்கிறதுக்காக தன் படைகளெல்லாம் திரட்டி போயிட்டுருக்கிறான் பாருங்க. இப்போ யாக்கோபு பயந்து அவனுடைய டீம் அந்த 2 பரிவாரத்தெல்லாம் செட் பண்ணி பிரிக்கிறார். முதல்ல யார் போகணும், 2வது யார் போகணும், 3வது, கடைசியிலும் வரான். முதல்ல போயிட்டு நம்ம போட்டால் என்ன பண்ண சொல்லி கடைசி எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டில் நம்ம போய் மாட்டி எப்படியோ கையில் காலில் விழுந்தாவது அண்ணனை மாற்றிடலான்னு சொல்லிட்டு வந்து ஏசா வன்மன் இருந்தவன், ஏசா பகை நிறைந்தவன் உள்ளத்தில் வச்சிருக்கிறான் பாருங்க. ஏன்னா அவ்வளோ மாம்சீகமாக இருந்து பகை, வெறுப்புணர்வு, கசப்பு இதெல்லாம் உள்ளே வச்சு மாம்சீகமாக பல காரியத்தை பிளான் பண்ணான் வந்து. ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா பேதுரு கூட ஆண்டவர் இயேசுவை கேட்கும்போது, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக செய்தா, இவனே கேட்குறான், எத்தனை தடவை 7 தடவையா, எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லி இவனே ஒரு கால்குலேஷன் இருக்கிறான். 7 தடவையா அப்படின்ற இவனே கேட்குறான், 7 தடவையா? ஏன்னா பார்த்துட்டே இருப்பான். 7 தடவை அவர் ஒரு 7ன்னு சொல்லியிருந்தாருன்னா மவனை எண்ணிக்கிட்டே இருப்பான். இது ஃபஸ்ட்டு விட்டுட்டேன், 2வது விட்டுட்டேன், 3வது விட்டு அப்படியே கவுண்ட் போனான், 7வது அவன் 8வது டைம் என்ன எகிரி அடிச்சிருந்தா ஆண்டவர் இயேசு ரபி சொல்லி 7 தடவை சொல்லியிருக்கிறாரு. அது 8வது வச்சா நீ போ, 7 தடவை முன்னே நான் இப்போ அவன் என்ன இப்போ 8வது வரும்போது போட்டுடலான்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், 7 தடவையோ 70 தடவை அது கூட இப்போ கூட இல்லைன்ட்டார் வந்து. மன்னிச்சிட்டே அவ்வளோதான். ஏன் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார்? உனக்குள்ளே கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, உனக்குள்ளே உன் சகோதரனை குறித்து எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் உனக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார் வந்து. ஏசா தம்பி அழிக்க வருகின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரண பயத்தில் இருக்கிறான் யாக்கோபு. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணுறான்றதை பார்ப்போம் பாருங்கள். ஆதியாகமம் 32 போங்க. இந்த பாதகமான சூழ்நிலை எப்படி சாதகமாக மாறுனுச்சு, மோசமான சூழ்நிலை எப்படி மாறுனுச்சு. இந்த நேரத்தில் யாக்கோபு செய்த ஒரு அதிமுக்கியமான ஒரு ப்ரேயர் என்னத்தை இந்த நேரத்தில் எதிர்பார்த்தான். என்ன நடந்தது? நான் சொல்கிறேன், இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லா விதமான பாதகமான சூழ்நிலையை நீங்கள் மாற்ற முடியும். மோசமான சூழ்நிலையை மாற்ற முடியும், அசம்பாவிதமான சூழ்நிலையை மாற்ற முடியும், கஷ்டமான சூழ்நிலையை மாற்ற முடியும். யாக்கோபு நமக்கு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. என்னது கவனிப்போம். 9 நானே படிக்கிறேன், 9ஆம் வசனம் 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், எடுத்துட்டீங்களா, என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே. பாயிண்ட்டை பிடிச்சாரு பாருங்க, கரெக்டாக பிடிச்சிருக்கிறார். அதுதான் ப்ரேயர் பண்ணும்போது சும்மா லூஸ் டாக் பண்ணாமல், தேவையில்லாத வார்த்தையை அலப்பாமல் கரெக்டாக பிடிக்கணும். ஹலோ, இந்த ஜபத்தில் மற்ற ஆட்கள் பண்ண வள கொல சில பேர்லாம் அவங்கள பார்க்கணுன்ற அவங்க எப்படி வார்த்தையை கோர்வையாக பண்ணுறாங்க, என்ன அழகாக ப்ரேயர் பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறாங்கன்னு தங்களை பெருமையாக பார்க்கணுன்றதுக்காகவே அடைமொழி அந்த மொழி இந்த மொழியெல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க பாருங்கள். சில பேர் என்ன அழகாக ஜெபம் பண்ணுறாரு, அதுக்குன்னே சில பேர் பண்ணுவாங்க. அதுக்கு இல்லை, கரெக்டாக பாயிண்ட்டை நச்சின்னு பிடிச்சார் நம்ம ஆளு. என்ன சொன்னார்? உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடி எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களும் உடையவனானேன், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ நான் உனக்கு, திரும்ப பாயிண்ட் பிடிக்கிறார் பாருங்க, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போலவும் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. பாயிண்ட் என்ன? நன்மை எதிர்பார்த்தார், நன்மையை பிடிச்சுக்கிட்டார். இந்த இடம் மரண சூழ்நிலை, சாக வேண்டிய சூழ்நிலை,
இக்கட்டான ஒரு போர் கூட உண்டாகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாக்கோபு எந்த ஒரு கிறுக்குத்தனமான காரியத்தெல்லாம் மேற்கொள்ளாமல் கரெக்டாக தெளிவாக ப்ரேயரில் ஜெபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லியிருக்கிற கர்த்தாவே, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து என்று சொன்னீரே. கவனிச்சிங்களா? என்னன்னா யாக்கோபு ஹெல்மெட்டை தூக்கி மாட்டுறாரு தலையில். அவன் நேரம் ஹெல்மெட்டை கழட்டி வைக்கும் போதெல்லாம் பயம். இப்போ என்ன பண்ணார்னா ஹெல்மெட்டை தூக்கி தலையில் மாட்டிக்கிட்டார். என்ன ஹெல்மெட்? நம்பிக்கை என்னும் தலை சீராக மாட்டிக்கிட்டார். அதை மாட்டணும்னு தைரியம் வந்துருச்சு. எப்போதுமே பாருங்கள், ஹெல்மெட்டு போட்டாலே என்னதான் இருந்தாலும் ஒரு தைரியம் ஒன்று. முதல் பயம் இருக்காது. யாருக்கு பயம் இருக்காதுங்க? அவங்களுக்கு உயிருக்கு அதெல்லாம் இல்லை, போலீஸுக்கு பயம் வராது. இப்போ நம்ம ஆள் யாக்கோபு முதல்ல ஹெல்மெட்டை தூக்கி போட்டது எதுக்குன்னா, அங்கே போலீஸ் மாரி வந்துட்டு நான் பிடிச்சி ஒரு வழி பண்ணலான்னு. ஆனால் அந்த பயத்தை முறியடிப்பதற்காகவே இப்போ யாக்கோபு ஒரு ஹெல்மெட்டை போடுறாரு. நம்பிக்கையினும் தலை சீராவை மாற்றுறாரு. சொல்கிறாரு, நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே. ஆகவேதான் ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டினால் அவர் வார்த்தையை நிறைவேற்ற கடன் பட்டிருக்கிறார். ஆமென். அது ஜெபத்தில் போகும்போது சும்மா வள கொலலாம் பேசாமல் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே, நீங்கள் இப்படி எழுதி வச்சிருக்கீங்க கர்த்தா, இப்படி இந்த வசனம் சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே, அந்த லெவலில் போய் பாருங்கள், ப்ரேயர் எஃபெக்டிவாக இருக்கும். ஆமென். தலை சீராக ரொம்ப அதிக நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் வார்த்தையின் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேவன் நிச்சயம் வார்த்தையை உறுதிப்படுத்தி தீருவார். ஏனென்றால் பைபிளில் போடப்பட்டிருக்குது, நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இப்படி யாக்கோபு ஜெபிச்சதுனால ஒன்றும் இல்லைங்க, ஏசாவில் இருந்த கசப்பு கோபம் எல்லாமே மறந்துட்டு க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தால் கடைசியில் நீங்கள் பிற்பகுதியெலாம் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் கிளம்பும் போதே ஒரு வழி பண்ணணும் வந்தவன் இப்படிப்பட்ட ப்ரேயர் பண்ணதுனால அங்கே சூழ்நிலையே, பாதகமான சூழ்நிலையே சாதகமாக மாறிடுச்சு. அவன் சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான், பின்னாடி பார்த்தீங்கன்னா, எப்பா அண்ணா உனக்காக எல்லாத்தையும் கொண்டு இருக்கேன். அவன் சொல்கிறான், ஏசாந்தர் சொல்கிறான், இங்கே பாருப்பா, எனக்கு வேண்டியதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இது எதுக்குப்பா தம்பி? அண்ணன் தம்பி பாருங்கள், அடிச்சுக்கிற சண்டை போடுறதுக்காக வந்தவன் அப்படியே சூழ்நிலையே மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், நன்மை எதிர்பாருங்கள், பாதகமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். ஹெல்மெட்டை மறந்துடாதீங்க. ஹெல்மெட்டை தூக்கி தலையில் மாட்டுங்க. என்ன ஹெல்மெட்டு? நன்மை என்ற ஹெல்மெட். ஆமென். நன்மை எதிர்பாருங்கள். இன்னொரு காரியம் பாருங்கள், ஏசை ஆதி 33:4 போவோம். 33:4 இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு பிரச்சனை எழும்புது. என்ன பிரச்சனைனா லாபான் பிரச்சனை. 33:4 படிக்கிறேன். அப்பொழுது ஏசா இந்த இடத்த முடிச்சிருவோம், அப்புறம் போவோம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும், அது நான் சொன்னேன் இல்லையா, சூழ்நிலையவே கருத்தில் மாற்றிட்டாருன்னு. இங்கே மாற்றி அழுது பின்னாடி ரொம்ப பெரிய ஆச்சரியமான வார்த்தையெல்லாம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக புதிய வாசல்களை திறப்பார். பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் புதிய வாசல்களை உங்களுக்காக திறப்பார். உங்களுக்காக தேவன் எப்படி பேசணுமோ அப்படியெல்லாம் பேசுவார். உங்கள் யாரை கொண்டு பேசினா வேலை ஆக முடியுமோ அவரை கொண்டுலாம் கர்த்தர் பேசுவார். அப்படி தான் பாருங்கள், ஒரு பாஸ்டர் ஒரு சபையை நடத்தினா கிட்டத்தட்ட கிடுகிடுன்னு ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டாங்க. அவர் வந்து சர்ச்சு ரொம்ப சின்ன சர்ச்சு. அவர் வந்து இடிச்சிட்டு இன்னும் பெரிய இடத்த வாங்கி சர்ச்செல்லாம் கட்டலாம், ஏன்னா 10,000 பேர் வராங்கனாலே உட்காரதுக்கு இடம் பார்த்தான்னு சொல்லி பெரிய பிளானோடு இருக்கும்போது அந்த ஊரில் பார்த்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த இடத்துல அது பெரிய கிரவுண்டு. இந்த கிரவுண்டு கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்த்தாங்க. இப்போ சர்ச்சில் சில ஆட்களும், பாஸ்டர் ஏன் நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்போது, அது ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை சார்ந்ததாக இருந்தது. அது சும்மா போய் கேட்டாலும் கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு காரியம்தான். போய் கேட்க போனார். கேட்க போகும்போது அங்கே உள்ள ஆள் சொன்னாங்க, சார் எங்கள் நிறுவனத்தில் ஒரு 12 கமிட்டி ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த 12 கமிட்டி ஆட்களும் ஓகேன்னு சொன்னால் தான் அந்த இடமே உங்களுக்கு கிடைக்கலன்னா கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கெல்லாம் சில இடத்துல போய் கேட்டோம்னா அவ்வளோ பேர் நின்று அவ்வளோ பேர் கையெழுத்து போட்டு ஓகேன்னு சொன்னால் தான் சில இடத்துல கிடைக்கும். அந்த மாதிரி 12 பேர், அதில் 11 பேர் என்ன பண்ணாங்கன்னா பாஸ்டருக்கு ஓகேன்ட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் சர்ச்சு கட்டுறதுக்கு நான் அந்த இடத்த கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். என்ன தலைகள் என்னன்னாலும் உங்களுக்கு கிடைக்கவே, சர்ச்சு நடத்துறது கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டார்.
பாருங்கள், பாஸ்டர் ரொம்ப ஒரு வருத்தமாக போச்சு. ஆண்டவரே, நான் வந்து சர்ச்சு கட்டுறதுக்காக சர்ச்சு கட்டுறது தானே கேட்டேன், ஆனால் அவர் இப்படி பண்ணிட்டாரே. ஆண்டவரே ஹேண்ட் ஓவர் பண்ண, ஆண்டவரே இது வந்து உங்கள் சர்ச்சு, நீங்கள் வந்து அந்த இடத்துல போகணுன்னு சொன்னால் போவேன், இல்லைன்னா வேறு இடத்த கொடுங்க, இல்லை அந்த இடத்த எப்படி எனக்கு வேணுமோ அப்படி எனக்கு கையில் கிடைக்கிறதுக்கு கொடுங்க சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டாரு பாருங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு இவருக்குள்ளே திட்டி, சரி நான் இன்னும் அடுத்து போய் என்ன பண்ணுவோம் கேட்போம், கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுரு, கர்த்தர் வேறு எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இவர் அந்த கமிட்டியில் பேசுகிறதுக்காக இன்னும் பல வார்த்தையெல்லாம் நிறையா, எப்போ ஒருத்தர் பேச போகும்போது பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இதை பேசணும் அதை பேசணும், இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் சொல்லி ஏகப்பட்ட பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறாராம். எப்படியாவது அந்த இடத்த, ஏன்னா முக்கியமான இடம், நல்ல இடம், மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியான இடம்ன்றதுனால போய் பேசுகிறதுக்கு போகிறாரு. பேச போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பேச ஆரம்பிக்கும் போதே பாஸ்டர் சார் இந்த மாதிரி இந்த இடம் என்ன ஆச்சுங்கும் போது 11 பேர் ஓகே, நாங்கள் 12வது மாட்டேன் தரமாட்டேன்னு சொன்னாலும் ஓகே பரவாயில்ல எடுத்துக்கிங்க அப்படின்ட்டாராம் பாருங்க. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா அது நான் இவ்வளோ அவரு ஓகேன்னு சொல்ல மாட்டாரே, அதில் அந்த வார்த்தையெல்லாம் மடக்கணும், இந்த வார்த்தை போட்டு அந்த வார்த்தை போட்டு இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் போது ஒரே வார்த்தையில் பிரிச்சு எப்படி சார் அவர்கிட்ட கேட்குறேன். எப்படி எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களா, 11 பேரும் கேட்குறாங்க, எப்படி இப்படி ஆச்சு. ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி இவர் இன்றைக்கி வரத்துக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது அவருக்கு. ஃபோன் கால்னா அவங்க அத்தை 20 வருஷமாக பேசாத ஒரு அத்தை அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தாங்களாம் பாருங்கள். அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவரும் எவ்வளோ நாள் அத்தை கூட பேசணும் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு, முயற்சி எடுத்துக்காரு, பேச வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஈகோ ப்ராப்ளம் அது இதுன்னு வந்ததுனால பேச வாய்ப்பு இல்லை. அவங்க பேசட்டும், இவங்க பேசணும், அவங்க பேசணும், நான் சில பேர் சொல்லணும், அவங்க முதல்ல பேசட்டும் அப்புறம் நான் பேச, இந்த ஈகோவில் இருந்தார். ஃபோன் கால் வந்து அத்தை பேசுகிறாங்க, இவர் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சான் வந்து. அந்த அத்தை சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாஸ்ட் இடத்த கேட்டுருக்கிறாரு, அந்த இடத்த நீ கொடுத்துரு, அந்த இடத்துக்கு எவ்வளோ காசு வேணாலும் நீ எவ்வளோ ஆசைப்படுறியோ அவ்வளோ காசை நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஆரம்பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, இந்த மனுஷன்ட்ட யார் 11 பேரும் பேசி கேட்காத ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யாரை வச்சு பேசினா நடக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சில பாதகமான சூழ்நிலைகள் வரலாம், கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் நன்மை எதிர்பாருங்கள், தேவன் எனக்கு செய்வார், தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிச்சயம் செய்வார் என்று சொல்லி தேவனிடத்தை நன்மை எதிர்பாருங்கள். நிச்சயம் காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதை பார்ப்பீர்கள். உங்களுக்காக யார் வச்சு உங்கள்கிட்ட பேசினா கேட்பாங்களோ அப்படிப்பட்ட ஆளெல்லாம் தேவன் அழகாக செட் பண்ணி தேவன் உங்கள்கிட்ட அனுப்ப ஆரம்பிப்பார். நான் அமைதியாக இருக்கிறீங்க? அவரால் முடியும், அவரால் ஆகும். யார் சொன்னாலும் கேட்காத ஆளை யார் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்கள பேச வச்சு இடத்த கிடைக்கும்படி செய்தார் பாருங்க. அதே போல தான் லாபான் என்று சொல்லக்கூடிய பொல்லாத ஆள். யார்? ஏற்கனவே இவன் எத்தன், அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்து பெரிய எத்தன் காத்திரு லாபான், மருமகனை மதிக்காதவன், இரக்கமில்லாத ஒரு மாமனார் பாருங்க. நம்ம மருமகனை ஓட்டாண்டி அனுப்பணும்னு பார்த்தோம். எவ்வளோ பிளான் பண்ணி பாருங்க, இந்த ஆடு அந்த ஆடுன்னு சொல்லி பிளானை பிஸ்னஸை மாற்றி சம்பளத்தை வந்து ஒரு கிறுக்குத்தனமாக சம்பளத்தை எப்படி ஏமாற்றி பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. ஒரு தடவை கிளம்பி போனான், யாக்கோபு தன்னுடைய கூட்டத்தோடு கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா 31:24 போகும். 31:24 கவனிங்க. கர்த்தர் இறங்கி என்ன பண்ணுறாருன்னா, அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். கர்த்தர் இவனுக்காக அவர் வக்காலத்து வாங்கிட்டு வர்றார். உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையும் தலை சேராவை அணிந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போகும்போது உங்களுக்காக கர்த்தர் என்ன வேணாலும் இறங்கி செய்வார். யார்கிட்ட எதை பேச உங்களுக்கு விரோதமாக பல பேர் தீங்கு நினைக்க வந்தாலும் கர்த்தர் அங்கே இறங்கி பேசி உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா தீங்கையும் அவர் நிறுத்துவார். இங்கே படிக்கிறோம், நன்மையின்றி தீமை ஒன்றும் பேசாத படிக்க எச்சரிக்கையாய் இரு. நான் சொல்கிறேன்,
உங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் உங்கள் எதிரிகளை மிரட்டும் தேவனாக இருக்கிறார். உங்களை மிரட்டுறது இல்லைங்க, உங்கள் எதிரிகளை மிரட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்று உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் தைரியமாக இருக்கலாம். அந்த வசனத்தை பிடிச்சி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, கர்த்தாவே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இப்படி வசனத்தை வச்சு சொல்லி பாருங்க. நான் சொல்லுவேன், எலும்புற இடத்துலையே அந்த ஆயுதத்தை வாய்க்காதம் போகும்படி செய்வார். 29ஆம் வசனம் அதில் படிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. யாரு? மாமன்னாரு பேசுறாரு. என்ன? எனக்கு வல்லமை உண்டு. ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நான், உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரியிலே என்னோடே சொன்னார். ஆமென். தேவன் நன்மை செய்கிறவர், உங்கள் வாழ்வை இன்னும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகதான் சொல்ற, நன்மை எதிர்பாருங்கள், நன்மை விரும்புங்கள். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக்கி தேவன் உங்களுக்கு கொண்டு வருவார். எல்லா எதிர்ப்புகளை எப்படி அனுகூலமாக மாற்றி வாசல்களை திறந்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் எழுப்புகின்ற எல்லா பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றி, சாதாரண எல்லா விதமான பிற்போக்கான சூழ்நிலைகளையும் முற்போக்காக மாற்றி தேவன் உங்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. எழுந்திருப்போம். ஆகவே உங்களுக்கு சொல்கின்றேன், நன்மை எதிர்பாருங்கள், விட்டுறாதீங்க. ஹெல்மெட்டை தூக்கி தலையில் மாட்டுங்க. என்ன ஹெல்மெட்டை தூக்கி நீங்கள் இப்படி பண்ணிவிடாதீங்க. விசுவாசத்தை சொல்கிறேன், அந்த எண்ணங்களை கொண்டு போய் தலையில் கொண்டு போய் வையுங்க. நம்பிக்கை என்னும் தலை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை உங்கள் தலையில் மாட்டிக்கொள்ளுங்கள், தரித்து கொண்டவர்களாக இருங்கள். எப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுது இந்த நினைவாக இருங்க, இந்த எண்ணமாக இருங்க, இந்த எண்ணத்தோடு வாழுங்க. நன்மையை எதிர்பாருங்கள். பக்கத்தில் சொல், நன்மையை எதிர்பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு உங்களோட பேசினபடியே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்வாழ்வை விரும்புகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எப்போது நல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நன்மை எதிர்பாருங்கள் சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் நன்மை எதிர்பார்க்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா காரியமும் பாதகமான சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக மாறுவதாக. வியாபாரத்திலே, சரீர சுகத்திலே, உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, ஆண்டவரே குடியிருக்கிற இடங்களில் மத்தியிலே கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா பாதகமான சூழ்நிலைகளும் சாதகமாக அமைவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தயவை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும்படி பண்ணும் என்று சொன்னீர் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உம்முடைய தயவு கடந்து சென்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாக நடத்தப்படுவதாக கர்த்தாவே. நம்முடைய தயவு நன்மைக்கு எதுவாக கொண்டு செல்வதாக கர்த்தாவே. ஹல்லேலூயா. எப்படி தாவீது ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தாரோ அதே போல இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் எங்களுக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். எங்கள் காரியங்கள் கைகூடி வரும், எங்கள் சூழ்நிலைகள் மாறும். இப்போ இருக்கிற நிலைமையில் நாங்கள் இருக்க மாட்டோம். நிச்சயமாகவே தேவன் சொன்னது போலவே நாங்கள் உயர்வோம் என்ற காரியத்தில் உள்ளத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சொன்னீரே, அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீரே. அதே போல் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி ஆண்டவரே அதை அறிக்கையிட்டு இருதயத்தில் வைத்து அறிக்கையிடும் பொழுதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் பாதகமான சூழ்நிலைகள் சாதகமாக வருவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. இன்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய ஏராளமான நன்மைகள் எதிர்பார்க்கட்டும். இதுவரை உலகத்தில் எதிர்பார்த்த ஜனங்கள் இன்றிலிருந்து உம்மை எதிர்பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு நன்மையை செய்வார். அவர் சொல்லிவிட்டார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும் என்று சொன்னி கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடருவதாக. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நன்மையை காண்பாய் என்று சொன்னீரே. நன்மை நம்முடைய பிள்ளைகள் காணட்டும், அதை விரும்பட்டும், அதன் மீது ஆசைப்படட்டும். கர்த்தரனுக்கு நல்லதே செய்வார், நன்மையே நடக்கும். என் வாழ்க்கையில் நல்லதுக்கு மட்டுமே என் வாழ்வு என்பதை விசுவாசிக்கட்டும். தொடர்ந்து அந்த தலை சிராவை தலையில் அணிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி. யாக்கோபோடு இருந்து தேவன் பெரிய காரியம் செய்தது போல
யாக்கோபுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கூட இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு நல்ல சூழ்நிலைகள், சாதகமான சூழ்நிலைகள், ஆண்டவரே நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உருவாவதாக தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கின்ற இடத்தின் மீது, நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் நன்மையின் அட்மாஸ்பியர் உருவாவதாக தகப்பனே. நன்மைகளை காணட்டும். ஓ ஹல்லேலூயா. நன்மையின் நாட்களாக ஒவ்வொரு நாளும் மாறட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.